This video is sponsored by SPO Digital Marketing. இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்பு. ஹவுஸ் ஒய்ஃப்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு நாட்டோட மன்னர் நகர்வலமாக ஊருக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்காரு மந்திரி கூட. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு கடையை பார்த்தோன்னே சொல்கிறாரு, மந்திரியாரே இந்த கடைக்காரரை பார்த்தோன்னே கொல்லணும் போல் தோணுது அப்படின்னு மந்திரிகிட்ட சொல்கிறாரு. அவரும் என்னடா இப்படி நம்ம மன்னர் சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்ப அரண்மனைக்கு நகர்வலம் போயிட்டு அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி மந்திரி மட்டும் போகிறாரு நகர்வலமாக. அப்போ யதார்த்தமாக அந்த கடைக்காரர்கிட்ட நின்று பேசிட்டு, கடைக்காரரே உங்களுக்கு வியாபாரமெல்லாம் நல்லா இருக்கா, நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே அந்த சந்தனக்கட்டையை எடுத்து முகர்ந்து பார்க்குறாங்க, தொட்டு பார்க்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, வாசனையாக இருக்குன்னு பாராட்டுறாங்க. ஆனால் யாருமே அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வறுமையிலேயே இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு புலம்புறாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னதை கேட்டோன்னே மந்திரி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மன்னர் இறந்துட்டாருன்னா கூட பரவாயில்ல, அவரை எரிக்கிறதுக்காக நிறைய சந்தனக்கட்டை தேவைப்படும். அப்படி அதை வாங்கினாங்கன்னா என்னோடய வறுமையும் போயிடும், எனக்கு எல்லா வியாபாரமும் நல்லபடியாக எல்லாமே விற்பனையாயிரும் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. இதை கேட்ட மந்திரி ரொம்ப அதிர்ச்சி அடையார். என்னடா நேற்று மன்னர் இந்த கடைக்காரர் கொல்லணும் அப்படின்னு சொன்னார், ஆனால் இன்றைக்கி இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு யோசிச்சுட்டு எதனால் தோணுச்சுன்னா, இந்த கடைக்காரர் இப்படி நினைக்கிறது தான் அவருக்கு எதிர்மறையாக மன்னருக்கு தோன்றியிருக்கும் போல், இப்படி கொல்லணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் சந்தனக்கட்டையை காசு கொடுத்து வாங்குறாரு. மன்னர் உங்கள் கிட்ட சந்தனக்கட்டை வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி சந்தனக்கட்டையை கொஞ்சத்தை வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதில் கடைக்காரருக்கும் சந்தோஷம், வியாபாரம் ஆச்சு அப்படின்னு. அங்கே கொண்டு போய் அந்த மன்னர்கிட்ட கொடுக்குறாரு. மன்னரே இந்தாங்க, அந்த கடைக்காரர் உங்களுக்கு இதை அன்பளிப்பாக கொடுக்க சொன்னார், இந்த சந்தனக்கட்டையை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அவர் நம்மளுக்கு கொடுத்தாரா அப்படின்னு நினச்சிட்டு அந்த சந்தனக்கட்டையை வாங்கி பல தங்கம் போல மின்ற சந்தனக்கட்டையை வாங்கி தொட்டு பார்க்குறாரு, முகர்ந்து பார்க்குறாரு. ரொம்ப மனமாக இருக்குது. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சந்தனக்கட்டையை பார்த்தோன்னே. உடனே அவருக்கு பாராட்டும் வகையாக கொஞ்சம் பொற்காசுகளையும் அமைச்சர்கிட்ட கொடுத்துட்றாரு. இந்த அமைச்சரே இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. உடனே அதை அமைச்சர் வாங்கிட்டு இந்தாங்க கடைக்காரரே, எங்கள் மன்னர் உங்களை பாராட்டி உங்களுக்காக இந்த பொற்காசுகளை பரிசாக கொடுத்துருக்காரு, இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அதை பார்த்தோன்னே கடைக்காரருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அதை வச்சு அவரோட வறுமையும் போயிடுது, அந்த வியாபாரத்தையும் வேறு விதமாக முன்னேற்றம் செஞ்சு நல்லபடியாக வியாபாரம் நடக்குது. வறுமை போய் அவர் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறாரு. இதில் கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட நல்ல எண்ணங்கள். நம்ம ஒருத்தங்க மேலே நம்ம நல்ல எண்ணத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நேர்மறையாக வேறு ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு அது நல்ல எண்ணங்களாகவும் நல்ல செயல்களாகவும் நம்மளுக்கு அது கிடைக்கும். இதுதான் ஒரு கர்மா அப்படிங்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். அதனால் நம்ம எந்த கஷ்டங்கள் என்ன வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம நல்லதை மட்டுமே நினைக்கணும். நல்ல எண்ணங்களோடு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வறுமையோ கஷ்டம் எல்லாம் நீங்கி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்.